நம்ம நாட்டில் காமவெறி பிடித்த காண்டாமிருகங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு லேடி தன்னுடைய கள்ளக்காதலுக்கு குழந்தை இடையூறாக இருக்குன்னு தன்னுடைய 4.5 வயசு பெண் குழந்தைய ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாருங்க, பொண்டாட்டி புருஷன் இருந்து கோச்சிட்டு போயிட்டா அப்படின்ட்டு பொண்டாட்டியை பார்க்க போன புருஷன் பொண்டாட்டி வீட்டில் இல்லாதனால அங்கே இருந்த 6 வயசு பெண் குழந்தைய கழுத்தறுத்தே கொண்டிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி குன்றத்தூரில் ஒரு காம பிசாசு அபிராமி அப்படின்ற ஒருத்தி தன்னுடைய கள்ளக்காயலுக்கு குழந்தைகள் இடையூறாக இருக்குன்னு 2 குழந்தைங்களுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து குழந்தைங்களை கொண்டுட்டு கள்ளக்காயலன் கூட ஓடி போன அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்கள் திருந்தாமல் குழந்தைங்களை கொண்டுட்டு கள்ளக்காயலன் கூட சலாபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. இன்னைக்கு பல குடும்பங்களை எப்படி தாங்க, புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி ஒருத்தன் கூட மேயிறா, பொண்டாட்டி தெரியாமல் புருஷன் பல பேரோட மேயிறான். என்னங்கடா உலகம், என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க நீங்களாம்? உங்களுடைய காம வெறிக்கு அந்த குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைங்க இந்த பூமிக்கு வரும்போது எவ்வளோ 1000 கனவோடையும் கற்பனையோடையும் வந்திருக்கும். அந்த குழந்தைங்கள என்ன கொல்றீங்க? நீங்கள் ஓடி பண்ணால் போங்க, இவன் கூட வேணாலும் போங்க, இவன் கூட வேணாலும் போங்க, அந்த குழந்தைங்கள என்ன கொல்றீங்க? எங்கேயா விட்டு போக வேண்டியது, அதை பொழைச்சு கொண்டாதுங்க. பார்க்குறப்ப ஒவ்வொரு நாளும் பேப்பரை திருப்பினோம்னா 4 செய்தி 5 செய்தி வருது அதை பற்றி மட்டுமே. கள்ளக்காயலுக்கு இடையராக இருந்த குழந்தை கழுத்தறுத்து கொலை, விஷம் வைத்து கொலை, கிணத்தில் தள்ளி கொலை, கழுத்தை நெரித்து கொலை. என்னங்கடா நீங்களாம்? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? இந்த மாதிரி கபோதிங்களை காவல்துறை பிடிக்கும் போது அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணுங்க. இவங்களை விசாரணை அது இதுன்னு அலைய விடாம நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு எடுத்த எடுப்புல இவங்களுக்கு தூக்க தண்டனை விதிச்சாதான் இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நம்ம நாட்டில் குறையும். இந்த ஆதங்கத்தை என்னால் அடக்கவே முடியலைங்க. ஒவ்வொரு நாள் நான் பேப்பர் திருப்பும்போது 4-5 நியூஸ் இந்த மாதிரி பார்க்குறேன். கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு, ஜென்ரேஷன் மாறி போச்சுன்றோம். இதான் உங்கள் ஜென்ரேஷன் மாறினதாடா? அடுவாயி பசங்களா, இந்த மாதிரி அநியாயமாக பச்சை குழந்தைங்கள்லாம் அடிச்சு கொள்றதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வருது? எத்தனையோ தாய்மார்கள் நான் கண்கூடா பார்க்குறேன், குழந்தை இல்லாமல் நெருப்பு மிதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவமனைக்கு போகிறாங்க. என்ன அப்படி இருந்தால் கூட கடவுள் அவங்களுக்கெல்லாம் குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் உங்களை மாதிரி வெறுப்பிடிச்ச பசங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டு அதை நீங்கள் பாதியில் கழுத்தரிச்சு கொலை பண்ணுறீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணால் தகும்? என் கூட்டாளிட்ட இவங்களுக்கு தண்டனை கொடுக்க சொன்னாங்கன்னா ஓட விட்டு வெட்டியே கொல்லுவேன். அவ்வளோ ஆத்திரமாக இருக்கு அவங்க மேலே. நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக கொடுமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்ஃபோன் தான். எல்லாத்துக்கும் இந்த செல்ஃபோன் தான் காரணம். என்றைக்கு இந்த கர்மம் பிடிச்ச செல்ஃபோன் நம்ம கையில் வந்துச்சோ அன்னைக்கு நம்ம பல பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்து நல்லதை பூரா தூக்கி போட்டு கெட்டதை பூரா கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது நல்லது கிடையாதுங்க. செல்ஃபோனை தேவைக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க. அதில் வரக்கூடிய தவறான செய்திகளை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும்.